ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானி ப்ரோ. இப்போ வந்து பண்ண ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து பண்ண பிள்ளையார் வந்து வச்சிருக்காங்க. இது எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம். ப்ரோ, இப்போ நீ எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? புதுப்பேட்டை பன்னர் காலனி ப்ரோ. சரிங்க ப்ரோ, இது எத்தனை வருஷம் நீங்கள் கொண்டாடிருக்கீங்க? இதெல்லாம் ஒரு 30 வருஷமா நான் டிசைன் நீங்கள் தொடர்ந்து 30 வருஷமா இது. ஆமாம். போன வருஷம் என்ன பண்ணீங்க, இந்த வருஷம் என்ன பண்ணிருங்க ப்ரோ? போன வருஷம் இது எத்தனை அடி வச்சிருக்கீங்க போன வருஷம்? போன வருஷம் 10 அடி வாங்கணும். இந்த வருஷம் இது 11 அடி. இது வந்து இப்போ 11 அடி வச்சிருக்கோம். சரிங்க ப்ரோ, என்ன விசேஷம் வந்து பண்ண, என்னென்ன விசேஷம்லாம் பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த வருஷம் வந்து பண்ண இது பிள்ளையார் வைக்கும்போது? பிள்ளையார் வைக்கும்போது பிரசாதெல்லாம் செஞ்சு வச்சோம், அன்னதானம் பிடிச்சோம், 300 பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிறோம், சிறப்பாக செஞ்சு பண்ணுறோம். சரிங்க ப்ரோ, இப்போ மக்கள் வந்து போனால் இந்த இடத்துல பிள்ளையார்கிட்ட வந்து வேண்டிட்டா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது? வேண்டிட்டு போனால் நல்லா நடக்குது எல்லாருக்கும். வருஷம் நாங்களும் வேண்டியிருந்தாங்கிறோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம். சிறப்பாக இருக்குது. சிறப்பாக நல்லா இருந்தோம். நிறைய பேர் வந்து பண்ண வேண்டிட்டு. ஆமாம் மேடம். சரிங்க ப்ரோ, இப்போ இந்த வடிவமைப்பு வந்து பண்ண வாங்கி வந்துருக்கீங்க. இந்த சிறப்பு வந்து பண்ண என்ன இருக்குது ப்ரோ? அது மேலே இதுக்கு பாருங்க, அவசரம் அதோட சிறப்பான மாதிரி ராமன் மயில் வாங்கின மாதிரிங்களா? ஆமாம். சூப்பர். ஸோ வந்து பாருங்கள், அதாவது வந்து பண்ணால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி பொதுமக்களும் சரி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பண்ணால் ரொம்ப சூப்பராக வந்து பண்ண வச்சுருக்காங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்தா ராமருடைய வடிவத்தில் வந்து பண்ணால் பிரம்மாண்டமான முறையில் வந்து பண்ண வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தும்பியை வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. கோல்டு வடிவத்தில் வந்து பண்ண இருக்கிறது. இதனுடைய தும்பியை வந்து பண்ணால் நம்ம பார்க்குறதுக்கு அது கண்ணில் வந்து ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. அதை விட வந்து பார்த்தோன்னா ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த தும்பிலே வந்து பண்ணால் சூளம் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த விநாயகர் வந்து பார்த்தா வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த சூளம் வந்து இதில் இருக்கிறது. அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பிள்ளையார்கிட்ட வந்து இப்போ நம்ம வேண்டிட்டு போனோம்னா எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கற்பூரம் கொளுத்துட்டு நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறும். அது மட்டும் கிரீடம் வந்து பண்ணால் மேலே பாருங்கள், அந்தளவுக்கு அங்கே கோல்டு கலரில் வந்து பண்ணால் சூப்பராக இருக்குது. அதனுடைய விநாயகருடைய காதுகள் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பண்ணால் அந்த கலரும் சரி அந்த வடிவமைப்பும் சரி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி வந்து பண்ணால் சூப்பராக இருக்குது. அது மட்டும் கையிலெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பண்ணால் நல்ல வடிவமைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து நீங்களாம் இந்த பிள்ளையாரை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் யாராவது ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் தான் உடைய டிஆர்